கிவ் அட்டென்ஷன் டு ஒன்லி குட் பிஹேவியர்ஸ். இப்போ ஒரு சில பேர் வந்து பண்றது வந்து உனக்கு பிடிச்சிருந்தா, ஓகே இவன் நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பண்றான், இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றது, இது வந்து உனக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி அவங்கள திருப்பி நிறைய வாட்டி பண்ண வைக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க பண்றது உனக்கு பிடிக்கலன்னா அது எப்படி அவங்கள பண்ணாம இருக்க வைக்கலான்ட்டு இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் வாட்ச் இட் மேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இஃப் பீப்புள் டஸ் வாட் யூ ட்ரூலி லைக், இப்போ அவங்க பண்ற விஷயம் உனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஓகே அவங்க இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப் தே ஆர் டூயிங் டு யூ. அப்போ அது எப்படி அவங்களை திருப்பி அதே விஷயத்த உனக்கு பண்ண வைக்கலாம். யூ ஹேவ் டு ஜென்யூன்லி அப்ரிஷியேட் தெம் ஃபார் வாட் தே ஆர் டூயிங். நான் சொன்னா இப்போ இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னாச்சு, ஐ வாஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ண, லைக் என் ஜூனியர் அவன் வந்து, ரொம்ப தேங்க்ஸ் நீங்களே வந்து இந்த மாதிரி சும்மா வந்து ஜாலியாக வந்து பேசுறீங்க, நீங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு திடீர்னு ஏதாவது மெசேஜ்லாம் பண்ணியிருந்தேன். என்னடா சூசைட் ஏதாவது பண்ண போறேன்னு கேட்டா, இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, அது நான் சும்மா அப்படியே நம்மகிட்ட போயின்னு இருந்தேன்னா, யாரோ எதுவும் பேசாம நம்ம தனியா போயிருந்தேன்னா திடீர்னு நீங்களே வந்து பேசுறீங்களா, அதான் நான் தேங்க்ஸ்னான்ட்டு. அவன் எனக்கு ஒரு 6 months தெரியும். அவன் தனியா போயிருந்தான், சும்மா எப்படா இருக்கு அந்த மாதிரி மறுபடியும் போய் பேசினேன். இட் வாஸ் ஜென்யூன்லி ஹாப்பி. ஓகே அவன் அதனால அவங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணான். ஸோ லிட்டரலி வாட் இது இல்லைன்னா, இப்போ இந்த இதுல நான் வந்து பிளேயர் இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ அவன் வந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாதான் அப்ரிஷியேட் பண்ணான். இஸ் ஜென்யூன்லி அப்ரிஷியேட்டிங் மை எஃபர்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அவன் எப்பயாவது பார்த்தாலும் மறுபடியும் அவங்க கூட பேசுறது தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் நம்ம பேசுறேன்னா, இஸ் எ guy who will appreciate those little things, right? இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவன் அப்ரிஷியேட் பண்றான்னா, இப்போ நான் எது பண்ணாலும் அவன் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டூ தோஸ் ஆக்டிவிட்டிஸ் அகைன் அண்ட் அகைன் டு ஹிம். கண்டிப்பா நான் பண்ணப்படும், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் ஸோ வாண்ட் டு டூ. நீங்களே எக்ஸாக்டா அதான் பண்ணிடணும். இஃப் சம்மன் டஸ் சம்திங், அது வந்து எவ்வளவு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அது அவங்க பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, you just appreciate them for what they were doing to you. Just a moment. And இதுல தான் வந்து gratitude journaling ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. It is so much helpful for us. And actually Malika, and I actually doing this activity, gratitude journaling, for more than 3 years and I use பண்ணிருக்கேன். லிட்டரலி அது என்ன ஒரு let me do it. Okay. Well, இதான் அந்த டைரி அட்டெல்லாம் பிஞ்சிடுச்சு. என்ன பண்ண கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சுல. ஸோ லிட்டரலி இப்போ ரேண்டமா ஒரு டைரி இது எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட் இது போட்டு ஐ வில் ஜஸ்ட் ரைட் த டேட் அண்ட் யாருக்கு கிரேட்ஃபுல், இப்போ இவங்க பண்ற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே இந்த மாதிரி இருந்து நான் எழுதி வைப்பேன். ஸோ இது தினமும் லைக் இட்ஸ் மோர் தென் 3 years. ஃபர்ஸ்ட் ஒரு டைரி வச்சுன்னா அது காலி ஆயிடுச்சு. ஸோ லிட்டரலி வாட் ஆக்சுவலி ஹேப்பன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ண உங்களுக்கு நீங்க வந்து மச் மோர் பிகம் லைக் ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம ஓகே இந்த அளவுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. ஸோ வில் பி ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு பி மச் மோர் கிரேட்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்மால் ஆக்டிவிட்டிஸ் இன் யுவர் லைஃப். அதனால என்னன்னா, யுவர் திங்கிங் வில் பி மச் மோர் ஆப்டிமிஸ்டிக். உண்மையா சொன்னதுல ஒரு கிரேட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, உன்னால ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு ஜென்யூனான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும், ஜென்யூனா உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதை விட்டு அந்த ஃபேக்கை வந்து ஓ நீ நல்லா இருக்க அப்படின்னு நம்ம சும்மா இது பண்ணாம, யூ கேன் பி மச் மோர் ஜென்யூன், ஸ்பெசிஃபிக், யூ கேன் பி ரியலி டூ இட். அதுக்கு இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் ஒரு வழி. ஆனா இதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் அட்வான்ஸா போனோம்னா, இப்போ இந்த பையன் மெசேஜ் பண்ண சொன்னல, லிட்டரலி அந்த மாதிரி மெசேஜ் பண்றேன் கிராட்டிடியூட் மெசேஜஸ் டு பீப்புள் ஃபார் தேர் ஈவன் ஸ்மால் ஹெல்ப் தே ஆர் டூயிங். லிட்டரலி இந்த பையன் இருக்கான் பார்த்தியா, அவன் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் திருப்பி இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ், நான் ஒரு ஆர்ட் டச் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு. லைக் ஒரு வாட்டி இந்த மாதிரி வேற ஒரு சிஐடின்னு நினைக்கிறேன், சிஐடிக்கு வந்து நம்ம சிம்போசியம் நம்ம ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். ஸோ நான் தான் அதில் போனது சீனியர் பையன், மற்ற எல்லாருமே ஜூனியர்ஸ் தான். ஸோ ஐ வில் பி லீடிங் தெம். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண,
இந்த மாதிரி உள்ள போய் பேசுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நான் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் லேட் பண்ணேன். ஸோ அவன் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தான், நீங்க ஏதோ எங்க எல்லாரும் குழந்தைங்க பார்த்துக்கிட்ட மாதிரி இது பண்ணீங்கன்னா அப்படிலாம் சொன்னான். லைக் if you keep on saying like that, I will just keep on helping him. ஏன்னா அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான். I just truly like that behavior. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் அதே மற்றோட பீப்புளுக்கு ஜென்யூனாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தீங்கன்னா they'll be doing the same activity again and again to you. And இப்போ நெக்ஸ்ட் இது வரும். ஓகே, இந்த இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. வாட் யூ ஹேவ் டு கிளியர்லி do gratitude messages. ஆல்ரைட்? ஏன்னா மெசேஜ்ல பண்ணும்போது நேரில் பேசுறத மெசேஜ்ல பண்ணா இன்னும் இது இருக்கும். ஏன்னா நேரில் பேசணும்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடும். பட் மெசேஜ்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் போர் அடிக்குது அப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது போகும். இஃப் பீப்புள் didn't do what you actually wanted to do. இப்போ அவங்க பண்ற விஷயம் உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா அவங்க பண்றது, அதை எப்படி அவங்க நிறுத்த வைக்கணும்னா you have to withdraw your attention from them. இப்போ அவங்க பண்றது சுத்தமா பிடிக்கலன்னா you just need to stop. Okay, you just shouldn't be even caring about it. ஓகே, அது அப்படியே விட்டு போற மாதிரி அதுதான் போன்ற அப்படின்ற மாதிரி போயிடணும். இப்போ அது வந்து சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி பசங்க கூட பேசும்போது அவனுக்கு பண்றது சுத்தமா பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலதான்றப்ப சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அப்படின்னு போயிடும். சீரியஸ்லி. அண்ட் இஃப் இட் வாஸ் அ கேர்ள், இங்க இந்த விஷயத்துல இதுல ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு பொண்ணு, ஐ மீன் இஃப் யூர் டேட்டிங் அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது சீரியஸா இல்லாம if she does something that you don't like, take it in a light-hearted way. ஓகேவா? அது கொஞ்சம் சீரியஸா அப்படின்னு ஏஞ்சி போயிடாத. What you have to truly do while you are dating அந்த மாதிரி டைம்ல, you need to be much more playful with the woman. If she is a feminine girl, alright, you need to be much more playful. Okay, நீ ஜாலியா வந்து அவ வந்து பண்றது பேச மாட்டேன் அப்படி நிஜமா பிசிக்கலா இல்ல பேச மாட்டோமோ இல்ல எனக்கு பிடிக்கல லிட்டரலி அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கைஸ் தட் ஐ நோ they do like it, who are actually good with women. And அதே இது நீயும் காப்பி பண்ணு. And it is actually much more playful and fun instead of being like serious. இன்னும் இந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்குது, இது போட ஒன்னா இப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு காண்டில் உட்காந்தனா they'll be thinking like weird-ஆன எனர்ஜி நீ கொடுப்போம், நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துனப்ப. So you will ruin the dating or whatever you are doing with them. அது கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண உட்காரும் போது கூட just need to be playful and happy and do these kind of silly things with them. You shouldn't பொண்ணு கூட conversation எப்பவுமே சீரியஸா இருக்க கூடாது. Alright? Yeah, of course sometimes like if you are going to leave her, அவள் விட்டு போயாருன்னா you need to be serious. You can't be joking around that time. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை லவ் பண்ற ப்ரப்போஸ் பண்ற இது எல்லாமே it should be playful. Okay, that is all. You just need to physically withdraw from her. Okay, இந்த மாதிரி திரும்பிக்கோ இது பண்ணிக்கோ. And in some situations like பொண்ணுங்க எல்லாம் பசங்க கூட இல்லைன்னா ஒரு சில ஸ்டாஃப் அந்த மாதிரி கூட அவங்க பண்றது பிடிக்கலன்னா you need to stand up for yourself mostly. பட் ஆனா என்னன்னா நீ எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கு இருக்கு இது இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ இது ரெண்டுமே ஒரு செடி மாதிரி தான். ஓகே, இப்போ பீப்புள் உனக்கு அவங்க பண்றது பிடிச்சிருந்தா அதுவும் ஒரு செடி, அவங்க பண்ணாத விஷயமும் ஒரு செடி. உனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ், உனக்கு பிடிக்காத ஆக்டிவிட்டிஸ் பீப்புள் பண்றது. நீ எந்த அளவுக்கு போய் தண்ணி ஊற்றுறதா இருக்கு. இப்ப நீ வந்து இந்த செடி இருக்கு, நீ உனக்கு பிடிச்ச செடிக்கு நீ தண்ணி ஊற்றணும். தண்ணின்றது உன்னோட அட்டென்ஷன். If you do give more attention to the things they do to you which are good for you, உனக்கு பிடிச்சிருக்க விஷயத்துக்கு அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதுக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்க அந்த செடி வளரும். ஆனா அதே மாதிரி அவங்க பண்ற நெகட்டிவ் விஷயத்துக்கு நீ மோஸ்ட்லி அட்டென்ஷன் கொடுக்க அதுவும் வளரும். If you stop giving water to it, it will die. Okay, நான் இந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் 8 கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது, அதெல்லாம் நான் அப்படிதான் மெயின்டைன் பண்றேன். என்ன பண்ண? ஓகே, so that is how you have to do it. You shouldn't just don't give any attention to the negative things. But ஆனா ஒரு சில டைம் of course with your friends they go too much, they do much more stupid activities
அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள ஸ்டாப் பண்ணணும், அவங்க கிட்ட ஒழுங்காக எடுத்து சொல்றது எப்படி இல்லைன்னா சேஞ்ச் ஆகலைன்னா விட்டு வர்றது எப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ யூ கேன் செக் தட் அவுட். அண்ட் இப்போ உங்களால் கிளியராக வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும்னா இந்த மாதிரி வீடியோஸ் மொத்தம் பார்த்தா பத்தாது. ட்ரூலி யூ நீட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் லைக் உனக்கு ஒரு பர்சனோட ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் வேணும்னா you can just contact me directly. என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, you can just message me directly for coaching எனக்கு ஹெல்ப் வேணும். And I will just talk about everything. உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகே, see you later.